லவ்லீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் வந்து ஒரு தீபாவளி ரிலேட்டட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, ஆச்சியோட அதிரசம் மாவு தான் நம்ம வந்து செஞ்சு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்குது. ஆச்சி அதிரசம் மாவு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து 1/2 kg பேக்கு அண்ட் ரெடி டு குக் அப்படின்னு போட்டிருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் அரிசி மாவு, வெல்லம், தண்ணி, இஞ்சியோட பவுடர், அதுக்கப்புறம் ஆயில், ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ செய்முறை டைரக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாவு வந்து ஜஸ்ட் குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக வந்து உருட்டிட்டு வாழை இலை இல்லை பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவி அதிரச வடிவில் தட்டி மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் பொன்னிறம் ஆகும் வரைக்கும் பொரிச்செடுக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் வெயிட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1/2 கிலோ அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா. ஸோ 1/2 கிலோவுக்கு 90 ரூபா. அண்ட் இதில் எவ்வளோ அதிரசம் வருது அண்ட் எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கா, அந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ மாவு எடுத்து நம்ம கொட்டியாச்சு. ஸோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, நல்லா டார்க் ப்ரௌன் கலரில். அண்ட் மாவு கொட்டிட்ட பிறகு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெள்ளத்தோட ஸ்மெல் தாங்க வருது. ஸோ இப்போ இதை நம்ம நல்லா வந்து லைட்டாக வந்து பிணைஞ்சிக்கலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு லைக் பிணையும் போதே உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்டாக இருக்குது. அண்ட் இது வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸாக வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போட்டிருக்க மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 13 பால்ஸ் போல் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேக்கில் வந்து 13 அதிரசம் வந்து நீங்கள் செய்யலாம். அதாவது நான் வந்து கொஞ்சம் மீடியம் பால்ஸாக வந்து பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் அதிரசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். பட் உங்களுக்கு குட்டி குட்டி அதிரசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டி பால்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னுமே வந்து அதிகமான பால்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் மீடியமாக வந்து பால் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து 13 நம்பர் வந்திருக்கு. ஸோ 1/2 கிலோவுக்கு 13 அதிரசம், மீடியம் அதிரசம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கலாம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா காய வச்சிடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை எப்படி தட்டுறது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட வாழையில் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கலாம். இல்லை ஒரு பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நல்லா அதை தடவிட்டு அதுக்கு மேலே இந்த குட்டி பால்ஸ் வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்ப கனமாகவும் போட்டுறாதீங்க, அதே மாதிரி ரொம்ப மெல்லிசாகவும் போட்டுறாதீங்க. ரொம்ப கனமாக போட்டிங்கன்னா உள்ளே வந்து அங்கங்கே வேகாமல் ஆகிடும். ரொம்ப மெல்லிசாக போட்டிங்கன்னா அப்படியே எண்ணெயிலே திரிஞ்சு போயிடும். ஸோ கரெக்டாக வந்து மீடியம் சைஸில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் எட்ஜஸ்லாம் நல்லா ஃபைனாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து எண்ணெய் சூடாயாச்சு. இதில் வந்து நம்ம தட்டி வச்சுருந்த அதிரசத்தை வந்து நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஸோ ரொம்ப லைட் கலர் ஒரு சிலருக்கு பிடிக்கும், அந்த மாதிரினா நீங்கள் அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். பட் கொஞ்சம் பொன்னிறம் வந்தது அப்படின்னா நல்லா உள்ளெல்லாம் வெந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 5 minutes ஆகும். பேஸ்ட் ஆன் நீங்கள் எப்படி வச்சு குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து லோ ஹீட்லேயே வச்சு வந்து குக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தீஞ்சு போயிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ லோ ஹீட்டில் வச்சு பொறுமையாக வந்து குக் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4 minutes போல் ஆச்சு எனக்கு. ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி 2 கரண்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா அமைக்கி விட்டீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து எக்ஸஸ் ஆயிலாக வந்துடும். ஏன்னா அதிரசம் வந்து மெயினாகவே வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம அந்த எக்ஸஸ் ஆயில் எடுத்துடலாம். அதுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ப்ரெஸ் மெத்தடில் பண்ணி எக்ஸஸ் ஆயில் எல்லாமே எடுத்துடலாம். கண்டிப்பாக அதிரசம் வந்து நிறைய எண்ணெய் குடிக்கோங்க. ஸோ நிறையவே எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து அதிரசத்தை வந்து சுட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா அதிரசத்தும் சுட்டு எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ரிவ்யூக்கு வருவாங்க. ஸோ இது சுடும்போதே வந்து அந்த அதிரசமோட வாசம் வந்து வந்தாச்சு. அண்ட் இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் செய்கிற மாதிரியே தாங்க இருக்குது. பட் கரெக்டாக அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு கரெக்ட் டேஸ்ட் வந்து வரலன்னு தான் சொல்லணும். பிகாஸ் நம்ம அது எல்லாமே பார்த்து செஞ்சு பாகு எடுத்து செய்கிறது இல்லைங்களா. ஸோ அது ஒரு தனி டேஸ்ட் தான். பட் இது வந்து ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான் இருக்குது ஓரளவுக்கு. ஸோ எல்லாமே நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வந்து சுட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதனால் எல்லாமே நல்லா பொன்னிறமாக சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஸ்வீட் தான். ரொம்ப ஸ்வீட் வந்து இவங்க ஆட் பண்ணல. ஸோ வந்து ஒரு சில அதர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா திகட்டும். பட் இந்த மாதிரி கிடையாது. ரொம்ப கரெக்டான அளவுக்கு ஸ்வீட் வந்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் கேட்டால் ஸ்வீட் கொஞ்சம் கம்மினே சொல்லலாம். அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஹோல் பேக்கெட் லைக் ஒரு 13 அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலி ஒரு 15 to 20 minutes தாங்க ஆச்சு கம்ப்ளீட்டாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு ஒன் டைமே வந்து நான் 2 அதிரசம் போட்டு எடுத்துட்டேன். ஸோ எனக்கு 15 to 20 minutes ஆச்சு கம்ப்ளீட்டாக எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கே. ஸோ பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக
குயிக்காக ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு, இல்லைனா நம்ம பாகு எடுத்து அதை பண்ணி இதை பண்ணி ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸுங்க நம்ம நார்மல் அதிரசம் செய்கிறது. ஸோ என்ன மாதிரி உங்களுக்கும் அதிரசம் செய்ய தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நமக்குலாம் ஒரு லைஃப் சேவர் தாங்க. அண்ட் வெறும் 90 ரூபாய்க்கு நமக்கு வந்து ஒரு 13 மீடியம் சைஸ் அதிரசம் கிடைக்குது. அதுவும் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ வேறு என்னங்க வேணும் நமக்கு? சூப்பராக வாங்கி இந்த தீபாவளி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைனில் வந்து லிங்க் கிடச்சிது அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து அதிரசம் செய்ய தெரியாமல் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தெரியும் பட் அது ரொம்ப லாங் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி குயிக்காக செஞ்சுட்டா கண்டிப்பாக பிஸியாக இருக்கிறவங்களுக்கு, அதிரசம் சுட தெரியாதவங்களுக்கு இது ஒரு அமேசிங்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் அண்ட் கிட்டத்தட்ட நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. என்னோடய சைட்லேருந்து ஒரு பெரிய எஸ்ங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்ததுக்கு.